என்ன பாய்க்கா பாரு மாப்பிளே 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 நமக்குள்ள இருக்கப்பா இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம். வா உட்கார். மாப்பிள உனக்கு இன்ஸ்பெக்டர் வேலை கிடைச்சதுன்னு கேள்விப்பட்டதும் ஓடோடி வந்த என் மகிழ்ச்சியை தெரிவிக்க. நானே வரதா தான் இருந்தேன். மாதவன், கடமையில கண்ணு கருத்துமா இருக்கணும். நாட்டுல சட்டம் நிலைப்பதும் சமாதானம் தழைப்பதும் சொத்துரிமைக்கு பாதுகாப்பு கிடைப்பதும் போலீஸால் தான். மாதவன், நீ திறமைசாலி, கடமையை அறிந்தவன். அச்சம், தயை, தாட்சண்யம் எதுவுமின்றி உன் கடமையை செய். நன்றி. இந்த வார்த்தையை நான் மறக்கவே மாட்டேன். சரி மாதவன், நான் வரட்டுமா? என்னன்னா ஒண்ணு சாப்பிடாம பரப்பிட்டீங்களே. நம்ம வீட்டுல சாப்பிடறதுக்கு மரியாதை வேண்டியிருக்கு. வரேன் தங்கச்சி, வரேன் மாதவன். எனக்கு இப்படி ஒரு அண்ணன் கிடைச்சது நான் செய்த பாக்கியம். ஆமா, என்ன நீ மட்டும் தனியா உரிமை கொண்டாடுற? எனக்கு இப்படி ஒரு மாப்பிள்ளை கிடைச்சது அது நீங்க செய்த பாக்கியம். உங்க அப்பாவுக்கு கபால் போட்டியா? மண்ணிலே பொன் கிடைக்கும், மரத்திலே கனி கிடைக்கும், எண்ணத்திலே தாழ்ந்து விட்ட மனிதர்களால் இந்த உலகத்திலே பிறருக்கென்ன சுகம் கிடைக்கும். மண்ணிலே பொன் கிடைக்கும், மரத்திலே கனி கிடைக்கும், எண்ணத்திலே தாழ்ந்து விட்ட மனிதர்களால் இந்த உலகத்திலே பிறருக்கென்ன சுகம் கிடைக்கும். சின்னஞ்சிறு சிப்பி கூட முத்து தரும், கொட்டும் தேனீக்கள் சுவை மிகுந்த தேனை தரும். சின்னஞ்சிறு சிப்பி கூட முத்து தரும், தேனீக்கள் சுவை மிகுந்த தேனை தரும். செங்கரும்பு உருவிடந்தும் சாறு தரும், செங்கரும்பு உருவிடந்தும் சாறு தரும். நான் செத்த பின்னும் யானை கூட தந்தம் தரும். எண்ணத்திலே தாழ்ந்து விட்ட மனிதர்களால் இந்த உலகத்திலே பிறருக்கென்ன சுகம் கிடைக்கும். மண்ணிலே பொன் கிடைக்கும், மரத்திலே கனி கிடைக்கும், எண்ணத்திலே தாழ்ந்து விட்ட மனிதர்களால் இந்த உலகத்திலே பிறருக்கென்ன சுகம் கிடைக்கும். மனிதராக பிறந்ததினால் மனிதரில்லை, பெரும் மாளிகையில் வசிப்பதனால் உயர்வும் இல்லை. மனிதராக பிறந்ததினால் மனிதரில்லை, பெரும் மாளிகையில் வசிப்பதனால் உயர்வும் இல்லை. குணத்தால் சிறந்தவரே, குணத்தால் சிறந்தவரே உயர்ந்தவராம். அந்த கொள்கையுள்ள நல்லவரே மனிதர்களாம். எண்ணத்திலே தாழ்ந்து விட்ட மனிதர்களால் இந்த உலகத்திலே பிறருக்கென்ன சுகம் கிடைக்கும். மண்ணிலே பொன் கிடைக்கும், மரத்திலே கனி கிடைக்கும், எண்ணத்திலே தாழ்ந்து விட்ட மனிதர்களால் இந்த உலகத்திலே பிறருக்கென்ன சுகம் கிடைக்கும். நாட்டிய கலா ரசிகர்களே, அந்த அம்மா ஆட்டம் ஆடும் போது நீங்களாம் எந்தெந்த நிலையில இருந்திருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். நான் ஒன்றும் அதிகமா உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. அந்த கலை ரொம்ப உயர்ந்த கலை, அவங்க கிட்ட சிக்கிக்கிட்டு இருக்கு. அதை நாம பாராட்ட வேண்டிதான் நம்முடைய கடமை. எப்படி ராணுவம் நாட்டை காப்பாற்றுதோ அதே மாதிரி இந்த மாதிரி கலைகள் தான் மக்களுடைய உள்ளத்தை காப்பாற்றும். ஆகையினால அவங்கள நான் மனமாற பாராட்டோட, அவங்கள பாராட்டுறதோட இந்த அம்மாவையும் நாம சும்மா விட்டுறக்கூடாது. இப்ப ஏற்பட்ட கலைஞ வளர்த்து கொடுத்தாங்களே அவங்களையும் நாம பாராட்டோட எங்கடா பாலை பண்ணா பண்ணா
கண்ண பாத்தியா? கண்ணுல என்ன முதலாளி? என் கண்ணு என்னடா இருக்கு? நீ ஒண்ணு அவ ஆடும் பொழுது அந்த கண்ணு சும்மா லைட் ஹவுஸ் மாதிரி சுத்துது பாத்தியா? வாங்க 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 உட்காருங்க. கூப்பிடுங்கடா. கலைஞ இல்ல உட்காருங்க. சும்மா இப்படி உட்காருங்க. நேத்து 1000 பேர் எதிர்க்கா சும்மா நிமிந்த தலை குனியாம டான்ஸ் ஆண்டு இன்னைக்கு நீ தனியா தான் இருக்கிறேன். என்ன கண்டு ஏன் குனிஞ்சுக்கிட்ட தலையா? ஏமா ரசிகர் சங்கத்துல பாராட்டு விழான்னு சொல்லி கூட்டிட்டு வந்த, இதான் ரசிகர் சங்கமா? ஆமா, அந்த சங்கத்துக்கு தலைவனே நான் தானே. ரசிகர்கள்லாம் இனிமேதான் வருவாங்க. ஏன் பங்கஜம் குழந்தை ஏன் இங்க உட்காந்துக்கிட்டு இருக்கணும்? மாடி மேல போய் ஐஸ் ரூம்ல கொஞ்ச நேரம் உட்காந்துக்கிட்டு இருக்கட்டும். ஆமாமா, நீ போய் மேல இரு, அவங்க எல்லாம் வந்த பிற்பாடு வரலாம். படிக்கிறியா? படி படி. உங்களை பார்த்தாவே மாப்பிள்ள மாதிரி இருக்கா? அப்படிலாம் இல்ல, என் தகப்ப மாதிரி இருக்கீங்க. கரையவே மாத்திரியே இங்க நிறைச்சிருக்குன்னு பாக்குறியா? இது பித்தனரு, இது கையில இருந்தாலே கிழவன் தான் சொல்லுவாங்க. வா எங்க சரியா? சரியா குடு. ஐயோ இது பாக்கா என்னங்க? எது எது என்ன என்ன இல்ல, ரொம்ப அழகா இருக்கீங்க. அழகா இருக்குன்னு சொல்றதுக்கு இவ்வளவு நேரம் ஆகி. அதான் நல்ல பிள்ளைக்கு அடையாளம். அடையாளம் கூட ரொம்ப அழகா இருக்கு. அது சரி, மூஞ்சில அழகு இல்லாம இருக்குமா? பால் மனம் அப்படியே. என்ன நடந்துருச்சோ? ஐயா கூப்பிடுறது கேட்கல? கூட்டல போடுங்க ஐயா. அதோ இருக்கல எங்கல காணு? ஏமாத்திட்டு போயிட்டாரா? புடிச்சு எடுத்துட்டு வாங்க. அவளா சுண்ணாம்பு கொடுத்துருக்க போறா? தங்க வைக்கிற மாதிரி இருக்காளோ இல்லையோ, அவளையே பார்த்துட்டு இருக்கிற சுண்ணாம்பு எல்லாம் வழிச்சு வழிச்சு தின்னு இருப்பான். மலளி, வாய் ரொம்ப வெந்துருத்தா? பன்னீர் சாப்பிடுறா? பன்னீர் பன்னீர் பன்னீர். அதுவும் ஊர் நம்பர். யாருமே ஐயா தெரியாம விழுந்துட்டேன், மன்னிச்சுங்க. ஐயா என்ன காப்பாத்துங்க ஐயா, அந்த ஆளுங்க என்ன புடிச்சிட்டு போறதுக்கு வர்றாங்க. என் பொண்ணு பெரிய ஆளா இருக்கிய, என்ன ஓட்ட முடியாது. சரி பாபா, என்ன கம்பு? நீங்களாம் யாரு? நல்லா கேட்டீங்க. நறுக்குன்னு ஒரு கல்வி. ஆனா வீட்டுல 1000 சண்டை இருக்கும், அதுக்காக தெருவுக்கா ஓடி வர்றது. ஓஹோ, இது குடும்ப சண்டையா? என்னதான் புருஷா இருந்தாலும் பெண்கள் அடக்கி ஒடிக்கு துன்புறுத்த கூடாது. அட என்ன நீ வேற ஒண்ணு கிடக்க ஒண்ணு வளர கொட்டுற. அவங்க யாரும் நான் யாரும்? உண்மையாவா? கழுத்தை பாருங்க, தாலி இருக்கான்னு. போச்சுக்காதம்மா, தெரியாம கேட்டுட்டேன். நீங்க ஒழுங்கா போக மாட்டீங்களா? சும்மாரா சூரப்புலி, பொம்பளை வச்சுட்டு குதிக்கிறியா? ஒரு குத்துக்கு தாங்க மாட்டாமா. என்ன வச்சா கை 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 கையோட கையோட கையோட
ஆண்டவன் தான் உங்களை அனுப்பி வச்சான். என்ன அனுப்பினது ஆண்டவன்? இந்த தடி பசங்களை ஒரு அயோக்கியம். அது இருக்கட்டும் ஐயா, நீங்க எனக்கு ஒரு உதவி செய்யணும். பயப்படாதம்மா, நான் வர்றேன் துணைக்கு உன் வீடு வரைக்கும். வீட்டுக்கா? ஐயோ, ஆபத்தெல்லாம் அங்கதானே இருக்கு. வீட்டுல ஆபத்தா? ஆமாங்க, அது வீடு இல்ல, என்ன நாசமாக்க சதி நடக்கிற இடம். நீ என்னம்மா சொல்ற? தயவு செய்து இன்னைக்கு ராத்திரி மட்டும் உங்க வீட்டுல தங்கிக்க இடம் கொடுத்த. மடியோ, ஒரு வயசு பொண்ணு ராத்திரி வேலையில வீட்டுக்கு கூட்டு போறதா? நல்லா இருக்குமா கதை? ஏற்கனவே எங்க அம்மாவுக்கு என்ன சந்தேகம். அப்படின்னா இதுக்கு முன்னையே இப்படி வேற யாரையாவது கூட்டிட்டு போயிருக்கீங்களா? என்ன சொன்ன? தப்பு தப்பு. சரி சரி வரேன். போங்கய்யா போங்க. நீங்க ஈவு இறக்கம் உள்ளவர்னு நினைச்சு கெஞ்சி கேட்ட. நீங்களும் ஆண் வர்க்கம் தான். ஒரு பெண்ணு மண்ணா போனா தான் உங்களுக்கு என்ன? ஏதோ வர இருந்த ஆபத்துல இருந்து காப்பாத்தினீங்க. உங்களுக்கு ரொம்ப நன்றி. இனிமே வர ஆபத்தை நானே சமாளிச்சுக்கிறேன். ஏமா இப்படி பேசி என்ன கண்கலங்க வைக்கிறேன்? இந்த பாரு, எங்க வீட்டுல நானும் எங்க அம்மா மட்டும்தான் இருக்கோம். இந்த நிலைமையில ஒரு வயசு பொண்ணு நடுத்தருல நின்னாலும் சரி, காவாலிங்க துரத்துனாலும் சரி, எக்கேடு கெட்டு போனாலும் சரி, இட்டுட்டு போறதுதான் தர்மமா, வீரமா, நியாயமான்னு கேக்குறேன். உங்க அம்மா கேள்விப்பட்டாங்கன்னா கூட உங்களை தான் கோபிப்பாங்க. சரி சரி அழாத, வா, என்ன நடக்க போகுது? வா.